இப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கிற கண்கள் இருதயத்தில் எந்த இருதயம் உத்தமமா இருக்கு அவனை பிளஸ் பண்ணு. எந்த குடும்பம் உத்தமமா ஃபாலோ பண்ணுது அவனை பிளஸ் பண்ணு. சாலமோனே அவருக்கு என்ன பிடிக்கும்னா இந்த உத்தம குணம் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால நீ அவரை சேவிக்கும் போது உத்தம இருதயத்தோடும் உற்சாகமானதோடும் அவரை சேவி. ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணம் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் காண்பித்து அதை குறித்த காரியங்களை ஆவியானவர் தியானிக்க உதவி செய்தார். இன்றைக்கு இந்த உத்தம குணத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஆமாம், ராமன் சொல்லுங்களா? ஆமை. என் தேவனே, சொல்லுங்க, என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து. தாவீது இந்த வார்த்தையை சொல்றார். தாவீது இந்த வார்த்தையை சொல்றார். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் இருதயத்தை சோதிக்கிறவர். தாவீதுக்கு தெரியும் தேவன் எதைத்தான் பார்ப்பார் என்று. சொல்லுங்க, இருதயத்தை பார்ப்பார். ஏன் அவரை பற்றி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்கவுண்டரில் சாமுவேல் அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணமாருக்கு மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றலான்னு நினச்சப்போ கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொன்னார், அப்பா நான் மனுஷன் பார்க்கிற விதமாக பாரேன். மனுஷன் சொல்லுங்க முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நம்ம தேவன் கூர்ந்து கவனிப்பது, ரொம்ப முக்கியப்படுத்துவது சொல்லுங்க இருதயம். ஆனால் மனுஷர்கள் ஃபுல்லாக, இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஃபுல்லாக ரொம்ப கவனம் செலுத்துறது எதில்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, முகம் வெளியரங்கமானது. நீங்கள் என்ன கலரில் வேணாலும் வரலாம், ஆனால் தேவன் அதை பார்க்கறது இல்லை. உங்கள் வெளியே இருக்கிறத அவர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. ஆனால் நாம் அவரை தப்பாக புரிஞ்சுட்டு வெளியே தான் ரொம்ப கூர்ந்து என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார் போல ரொம்ப அதை காமிச்சு அவரை கவர நினைக்கிறோம். புரியுதா? இந்த உலகம், சபை, விசுவாசிகள் எல்லாம் வெளியே காண்பிச்சு அவரை கவர நினைக்குது. அப்படி முகத்தை காமிக்கணும். முகத்தை எப்படி காமிக்கணும்? அப்படி பக்தி சொல்லுங்க, அப்படி என்ன செய்யணும்? காண்பிச்சா அவர் இணைஞ்சிருவாரு, ஏமாந்துருவாருன்னு நினைக்கிறோம். பாருங்க, ஃபாஸ்டிங் பீரியட் நடந்துக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். ஆமாம், ஐடாவை காணும். ஐடான்னு ஒரு குட்டி பொண்ணு நம்ம சர்ச்சில் இருக்கு. அது என்னைய பார்த்துட்டு, ஆமாம் பாஸ்ட் எங்கே தான் உட்காந்துருக்கிறாரு, பின்னாடி தான் உட்காந்துருக்கிறாரு. உடனே என்ன படிச்சு முழங்கால போட்டு கச்சிப்பை தூக்கி தலையில் போட்டுட்டு, ஐயோ அப்படியே ஊக்கமா அப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே தலையை ஆட்டிகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியே பார்த்துச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும், சொல்லுங்க, இந்த ஆக்ஷன்லாம் யார் பார்க்கணுங்கிறதுக்காக பாஸ்ட் நம்மளை பார்த்து ஹல்லேலூயா இப்படி ஒரு விசுவாசியை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சொன்னேன், உன் வண்ட வாழலாம் எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், நீ அவளை சீக்கிரத்தை சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாரும் ஒரு உடை, ஒரு நடை, ஒரு அலங்காரம் எல்லாம் வெளியே காண்பிச்சு அவரை ஏமாத்தி ஒரு பக்தியா, ஒரு பரவசமா அப்படிங்கும் போது தாவீது சொல்றாரு, எப்பா கொஞ்சம் நிறுத்துப்பா, அவர் வெளியே பார்க்கறது இல்லப்பா, அவர் சொல்லுங்க இருதயத்தை, சொல்லுங்க இருதயத்தை சோதித்து அறிகிறார். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், ஆரிக்கிள், தமனி, இதை பார்த்துட்டு இருக்கிறாரா? ஹார்ட்ல எத்தனை வாழ்வு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாரா? இல்ல, அந்த ஹார்ட்டுக்குள்ள, எல்லாரும் சொல்லுங்க, அந்த இருதயத்திற்குள்ள இருக்கிற குணம். ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். இன்னைக்கு இதான் தியானிக்க போகிறோம். அவர் என் இருதயத்தை சோதித்து அறிந்து அதுல எக்கச்சக்க கேரக்டர் இருக்கலாம், நல்ல கேரக்டர் இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எழுதி காமிச்சிட்டார் தாவீது.
அவருக்கு என்ன பிடிக்குன்னு எழுதி காமிச்சார், நம்ம அப்படியே கேட்ச் பண்ணிடணும். நான் பேசுறது புரியுதா? தேவனுக்கு என்ன குணம் பிடிக்கும்? தயாள குணம் இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? அன்பான குணம் இருக்கலாம், பல குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா அவருக்கு பிடிச்ச குணம் என்ன என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உத்தம குணத்தில் சொல்லுங்க பிரியமான பிடிச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க பிரியமான அவருக்கு பிடிச்சது சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவருக்கு பிடிச்சது என்ன? உத்தம குணம். அவருக்கு பிடிச்சது என்ன? உத்தம குணம். மறுபடியும் சொல்லுங்க, அவருக்கு பிடிச்சது என்ன? உத்தம குணம். அவருக்கு பிடிச்சது என்ன? அப்ப எத்தனை பேர் விரும்புறீங்க என் ஹார்ட்டை திறந்து அவர் பார்க்கணும், அவருக்கு பிடிச்ச குணமான ஒரு உத்தம குணம் எனக்குள்ள இருக்கணும், அதுதான் அவரை கவரக்கூடியது. வெளியே கவர பண்ண முடியாது. என் முக பாவனை, என் முக செயல்கள், நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை வைத்து அவரை கவர்ந்து இழுக்க முடியாது. இதை சொல்லும் போது தாவீது தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும்னு பெரியாரை குறித்து சொன்னது போல இவர் எப்படி ஆயிட்டாரு சொல்லுங்க? பழுத்த பழம் ஆயிட்டாரு. யாரு? தாவீது. தாடிலாம் நிறைச்சி வயசாயிட்டு வயதான ஒரு பரிசுத்தவான். தாவீது வயதான காலத்துல இந்த ஆலோசனையை சாலமோன், அவனுடைய மகனாகிய சாலமோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கடைசி நாட்கள் இந்த அதிகாரத்திலே வருது, அவன் தீர்க்காய்ச்சலனாய் மரித்தான் என்று. கடைசி நேரத்தில் தாவீது தேவனை குறித்து காண்பித்த மிக முக்கியமான காரியம். தாவீது எப்படிப்பட்டவன்? சிறு வயதிலிருந்து கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷன். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எத்தனை வருஷம் ஆண்டரோடு டிராவல் பண்ணியிருப்பான? ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆண்டரோடு நடந்த ஒரு மனிதன். பிறந்ததிலிருந்து அவனை தள்ளி வைத்தார்கள். பிறந்ததிலிருந்து அவனை நினைச்சிட்டாங்க, தள்ளி வச்சதுனால யாரெல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களோடு தேவன் அதிகமாக இடைபடுவார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யாருக்கு கிடைச்சிட்டு சொல்லுங்க? தாவீதுக்கு கிடைச்சிட்டு. பிறந்தப்பவே அவனை ஒதுக்கி வச்சு ஆடுமைக்க விட்டு அலட்சியப்படுத்தி விட்டதுனால அவனுக்கு ஒரே ஒரு ஆதரவு கர்த்தர் மட்டும்தான், ஒரே ஒரு பேச்சு துணை கர்த்தர் மட்டும்தான். அதனால் அவன் சிறு வயது முதல் கரம் பிடித்து நடந்த ஒரு கரம் என்றால் அது பரலோக தேவனுடைய கரம். அவன் டீனேஜில் நேரம் செலவிட்டது கர்த்தரோடு. அவன் வாலிப நாட்களில் நேரம் செலவிட்டது கர்த்தரோடு. அவனை ராஜாவாய் உயர்த்தின பொழுதும் பாடல்களை பாடி நேரம் செலவிட்டது சொல்லுங்க கர்த்தரோடு. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்களை பார்த்தவன். அவன் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான மனுஷன். தேவனோடு நடந்து நடந்து எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவனை குறித்து என்னென்னலாம் சொல்லியிருக்கலாம் அவன் சொல்லுங்க? நான் பேச புரியுதா? தேவனை குறித்து என்னென்னலாம் சொல்லியிருக்கலாம். அவருக்கு இது பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும், ஆமா அவர் இதை ரசிப்பார், என் பாட்டை ரசிப்பார், இப்படி ரசிப்பார், அப்படி ரசிப்பார் அப்படின்லாம் அவன் சொல்லிருக்க வாய்ப்பு இருந்தாலும் அவன் அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா அவருக்கு எதை பிடிக்குன்னு கண்டுபிடிச்சான். சொல்லுங்க, உத்தம குணம் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுதும் இந்த உத்தம குணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சாலமோனை இப்போ ராஜாவாக்கியாச்சு. இவர் வயசாகி மரிக்க போறாரு. அடுத்த ராஜா சாலமோன் ராஜா. இப்போ மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கொடுக்கணும், ஒரு டிப்ஸ். ஊழியக்காரன்ட்ட இருந்து ரகசியங்களை வாங்குவது மிக சிறந்த ஆசீர்வாதங்களிலே ஒன்று. தேவனோட நடந்து பரிசுத்தவான்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து ஆலோசனை வாங்குறது சொல்லுங்க மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று. சாலமோன் வந்து ராஜாவா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாவீது வந்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கணும். என்னென்னலாம் சொல்லி இருந்திருக்கலாம், எதுவுமே சொல்லலை. ஒரு சில ஆலோசனைகள். 1:28 அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். எவ்வளோ ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப சுருக்கமாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என் குமாரனாகிய சாலமோனே சொல்லுங்க, நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. என்ன இருதயம் சொல்லுங்க? உத்தம இருதயம். இந்த உத்தமம் இதுதான்ப்பா அவருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டார். அப்போ இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பார்த்தீங்களா? தேவனை நீங்க கவர்கிறவர்களா இருக்கணும், தேவன் உங்களை நம்புகிறவர்களா இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு ஆமென் சொல்றேன். ஏன்னா தேவனை ஏமாற்ற முடியாது. ஆனால் நம்ம நிறைய நேரம் தேவனை ஏமாற்ற முயற்சி எடுக்கிறோம். தேவனை எப்படியாவது ஏமாற்றிடலாம், ஏமாற்றி பதிலை வாங்கிடலாம், ஏமாற்றி நன்மையை வாங்கிடலாங்க. அவர் தலைவர் சொல்லுங்க, இருதயத்தின் தோற்றங்களை எல்லாம் சொல்லுங்க அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்துருவார். ஆராய்ந்து அறிந்து, தம்பி எம்மா உனக்கு எது காணாது சொல்லுங்க, உத்தம காணாது அப்படின்றவர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கிற குணம் உத்தம குணம். உற்சாகத்தை வருகிற நாட்களில் வேணா தியானிக்கலாம். சாலமோனே உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவி. 50 வருஷத்துல நடந்து வாயிலிருந்து வர்ற ஒரு பொன்னான வார்த்தை, சாலமோனே நீ கர்த்தரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்களே, அவருக்கு ஒன்னே ஒன்று தான் பிடிக்கும் சொல்லுங்க, உத்தம குணம். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறாரு. உங்க கேரக்டரை சீர்படுத்துங்க. அவர் உங்க குணத்தை பார்க்கிறாரு. என்ன குணம் வேணும் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். உத்தமம் உத்தமங்கிறீங்களா? ஆமா, அது உத்தமம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் ஒரு நாள் பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டான் ஆமா அப்படின்னு அனல் பறக்க பிரசங்கம் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே ஒரு தம்பிகிட்ட கேட்டப்போ அவன் வந்து நேரா, நீங்கள் இந்த ஆராதனை ஃபுல்லாக மறுதலிச்சான்னு சொன்னீங்களே, அந்த மறுதலிச்சான்னா என்னென்னு எனக்கு சொல்லுங்க. அடப்பாவி, அப்புறத்துலேருந்து எல்லா செய்திக்கும் கொஞ்சம் விளக்கமாக ஆமாம் விளாவாரியாக விளக்கம் கொடுக்க. மறுதலிச்சான்னு வேடிக்கை அவனுக்கு தெரியல சொல்லுங்க, அர்த்தம் தெரியல போல் சில பேர் எப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உத்தமங்கிறீங்களே, ஆமாம் அந்த உத்தமம்னா சொல்லுங்க, அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் உண்மை தெரியும் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன தெரியும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உண்மை பேசுறது. கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கு நடுவில் உண்மையை பேசுறாங்க. உண்மை பேசுறது மட்டுமல்ல, உண்மையை செயலாக மாற்றுவது. அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? உண்மையா இருக்கிறாங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், சபையா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். எல்லா உறவுகளிலும் இது ரொம்ப அவசியமானது. பேச்சிலையும் செயல்லையும் எப்படி இருக்கிறது? உண்மையா இருக்கிறது. நான் பேசுறவங்களுக்கு புரியுது எப்படி இருக்கிறது சொல்லுங்க, உண்மையா இருக்கிறது. உண்மையானது அப்படின்னா, அத்தான் உங்க மாசம் சம்பளம் என்ன அப்படின்னு வீட்டம்மா கேட்கும்போது சொல்லுங்க, இவர் வந்து ஏம்மா எனக்கு மாச சம்பளம் 50,000 அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அப்படியா, சரி அப்படியே வச்சுக்கிடுவோம் கதைக்கு. என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க, உண்மையை சொல்லிட்டாரு. ஆமாம் டார்லிங், நீங்கள் மம்மி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னப்போ, இந்த சிஸ்டர் 1 கிலோ கத்திரிக்காய் கொண்டு வந்தேன் அப்படின்னு எதை சொன்னிச்சு சொல்லுங்க, உண்மையாக சொன்னிச்சு. இந்த உண்மையை சொல்லுகிறதை தாண்டி இவர்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் சில செயல்கள் இருப்பது. ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருப்பது. புரியுதா உங்களுக்கு? உண்மையாய் இருப்பது, அது அர்த்தம் நமக்கு தெரியும், அதனுடைய வாழ்வு உங்களுக்கு தெரியும். ஆனால் உத்தமம் என்றால் என்னன்னா, எக்காலத்திலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள வாங்குறீங்களா சொல்லுங்க. என்ன காலத்தில்? எக்காலத்திலும் உண்மையாய் இருப்பதற்கு பெயர் தான் உத்தமம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வருது, நல்ல மனம் அப்படின்னு வருது. நல்ல மனசு, நல்ல இருதயம், அதுக்கு பேர் தான் உத்தம இருதயம். உத்தமம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த உண்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த உண்மை எக்காலத்திலும். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து, எப்பா கடைக்கு போமா, அவன்கிட்ட பணம் எவ்வளோ இருக்கு, என்கிட்ட 20,000 இருக்குங்க வா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன சொன்னான்? அவன்கிட்ட உண்மையாக சொன்னான், உண்மையாக நடந்துக்கிட்டான். 2 பேரும் போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்க. இப்போ 20,000 இருந்துச்சுன்னா செலவழிக்கிறான். எனக்கு அவனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அதனால இவனுக்கு செலவழிக்கிற விருப்பம். ஆனால் நாளடைவில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு, புரியுதா உங்களுக்கு? இப்போ இவன் கையில் 20,000 இருந்தாலும் இவன் வந்து அதை சொல்லலை அப்படின்னா, இவன் உண்மையா மட்டும் இல்லாம சொல்லுங்க, எப்படியும் இல்லாம ஆயிட்டான்னா சொல்லுங்க, உத்தமமாயும் இல்லாமல் ஆகிட்டான். கணவன் மனைவி ஏன் சொன்ன? கணவன் மனைவி கேட்கும்போது சம்பளம் 50,000 அப்படியா, எங்க இந்தாங்க கவரு, இந்தாங்க கத்திரிக்காய் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த உறவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இடையில பஞ்சாயத்தாகி எவனோ ஆமாம் பீஸை பிடுங்கிட்டான். இவருக்கு வேலை சொல்லுங்க போயிட்டு, இப்போ அத்தான் சம்பள கவரை எங்க அப்படின்னு கேட்கும்போது, சம்பளம் இல்லை வேலை போயிட்டு அப்படின்னப்போ இந்த அம்மா
செயலை மாத்துது, சுவாபத்தை மாத்துது அப்படின்னா இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சொல்லுங்க என்ன இல்லை? சொல்லுங்க, உத்தமம் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருந்த உறவு அந்த பணத்தின் அடிப்படையில் இருந்தது. இப்போ பணம் இல்லை என்றவுடன் சொல்லுங்க இந்த அன்பு குறைகிறது. ஏதோ ஒன்றை மையப்படுத்தி உறவுகள் இயங்கும் என்றால், உறவுகள் எதிர்பார்க்கும் என்றால் அதற்கு பேரு உத்தமம் இல்லை. இந்த உலகத்தில் நீங்க பார்க்கலாம், பணம் இல்லைன்னா போயான்னு இது போயிடும். பலவீனம் வந்துச்சு, சுகவீனம் வந்துச்சுன்னா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போயிட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்டது வந்து அழுகுது. என்ன, நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரா? மன்னிப்பாரு. இல்லை ஒரு பெரிய பாவம் செஞ்சேன். என்ன பாவம்? என் கணவர் வியாதிப்பட்டு பக்கவாதம் வந்து அவரால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது அவரை நான் மருத்துவமனையில் விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டேன். திரும்ப போய் பார்த்தா அந்த அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த பாவத்தை தேவன் மன்னிப்பாரா? ஊருக்குள்ள அப்படி 1000 கதை என்னால் சொல்ல முடியும் சார். அப்படி என்ன அர்த்தம்? அவர்களுடைய உறவு சுகத்தின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, மேன்மையின் அடிப்படையில் இருந்தது. இப்பொழுது இதுல குறைவுபட்ட உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்து அவர்களால் கொண்டு போக முடியலன்னா, இதை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். என்ன இல்லை நடுவில் சொல்லுங்க, உத்தமமா இல்லை. ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு குணம் பிடிக்கும். என்ன அப்படின்னா, நல்ல பணத்தை வாங்கிட்டு அற்புதங்களை வாங்கிட்டு அல்லேலியா போடுறவன் அல்ல. அவனுடைய வாழ்வில சில எதிர்மறையான காரியங்கள் வரும்பொழுது, சில சவால்கள் வரும்பொழுது, என் மேல வச்ச அன்பையும் என் மேல வச்ச பாசத்தையும், எனக்கு கொடுக்கிற ஆராதனையும், எனக்கு கொடுக்கிற கனத்தையும், எனக்கு கொடுக்கிற காணிக்கையும், எனக்கு செய்கிற ஊழியத்தையும் நிறுத்தாம தொடர்ந்து என்னோடு பயணித்தான் என்றால் அவனுக்கு பார்த்து பரலோகம் ஒரு பேர் கொடுக்கும். பாருங்க, உத்தமன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான விசுவாசியே. தாவீதுக்கு தெரியும். ஏன்னா தாவீது ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்தப்போ பாடினவன் கிடையாது. சொல்லுங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ, சொல்லுங்க கெபியில உட்கார்ந்துட்டு இருந்தப்போ, கடந்த நாட்கள்ல ஃபாஸ்டிங் பேர்ல தான் தியானிச்சோம். கெபியில உட்கார்ந்துட்டு இருந்தப்போ, என் நாவு என்னில் தியங்கும் போது, எனக்கு ஃபியூச்சர் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, வனாந்திரத்தில் இருந்தப்போ, கெபியில இருந்தப்போ, பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டப்போ, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாய். பேங்க் அக்கௌண்ட் நிரம்பணும்னு பல்ல காமிக்கிற விசுவாசி கிடையாது. நன்மைகள் நடந்த உடனே ஆரவாரம், நன்மைகள் இல்லைன்னு உடனே பாட்டுப்பாடு வாய தர அப்படின்னு அசையாம இருக்கிற விசுவாசி கிடையாது தாவீது. அவனுக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவனை சிங்காசனத்தில் போய் உட்கார வச்சப்போ நல்ல வேலை வாய்ப்பு நல்ல குடும்பத்திலாம் கொடுத்தா ஆண்டவர் யாருன்னு கேட்டுருவான். பேசுறவங்களுக்கு புரியுது? ஆண்டவர் சொல்லுங்க யாருன்னு கேட்டுருவான். ஆனா இவன் மேலே உட்கார வச்சப்போ ஆகாமியா 1000 நாளை பார்க்கல. எத்தனை பேருக்கு புரியுது? 1000 நாளை பார்க்கலோ உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலோ என் தேவனுடைய வாசற்படியில் வந்து தான் பாட்டு பாடி ஆராதிப்பேன். சொந்த பிள்ளையாய் அப்சலோம் எழுமின பொழுது, வெறுங்காலிலே நடந்த பொழுது, நான் பேசுறது புரியுதா? அவன் லைஃப்ல தேவனோடு நடந்த பல அனுபவங்களில தீர்க்கதரிசி எச்சரித்த பொழுது, தீர்க்கதரிசி மண்டையில குட்டின பொழுது, பாவம் செய்த பொழுது, பரிசுத்தமாக இருந்த பொழுது, வாழ்ந்த பொழுது, வீழ்ந்த பொழுது, ஜெயித்த பொழுது, தோற்ற பொழுது, அவன் ஹார்ட்டுக்குள்ள சொல்லுங்க ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, என் தேவனே, மை காட். அதான் அவனுடைய ஸ்பெஷல். நம்மள நம் தேவன் சொல்லும், உன் தேவன் சொல். அவன் கடைசி வரைக்கும் அவன் சொன்னான். பார்த்தீங்களா 29 வாசம்ல, என் தேவன் கர்த்தர் என் மேய்ப்பர், என் கேடகம், என் துருகம், என் பாத்திரத்தின் பங்கு, மை காட். ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எங்க வச்சு சொல்லுங்க? கெபியில வச்சு. என் தேவனே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உம்மேல தாகமாயிருக்கிறது. உம்மை பரிசுத்த பர்வதத்திலே பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன்.
நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா இருக்குன்னு சொன்னாம்ல. கர்த்தர் பார்த்தாரு, மகனே உன்கிட்ட பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், நீ எல்லா சூழலிலும் அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், அந்த பாட்டு, அந்த காணிக்க, அந்த ஊழியம், அந்த வாஞ்ச, அது மாறல பத்தியா, இதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படியா அப்படியா ஆண்டவரே? சாலமோனே அவருக்கு என்ன பிடிக்கும்னா இந்த உத்தம குணம் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால நீ அவரை சேவிக்கும் போது உத்தம இருதயத்தோடும் உற்சாகமானதோடும் அவரை சேவி. இஸ்ரவேல் ஜனங்களே, உத்தமமா இருங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, உண்மையற்றவர்கள் மனுபுத்திரல் குறைந்திருக்கிறாள். நிறைய ஃபேக்க தான் பார்க்க முடியும். உண்மையா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியாது, உத்தமா இருக்கிறவங்களையும் பார்க்க முடியாது, எல்லாம் ஃபேக். அதான் சொன்ன பார்த்தீங்களா, அப்படி தேவன்ட்டு அப்படி நடிக்கிறது. நீ என்ன சார், நீ மனுஷன் நடிக்கலாம், பாஸ்டர் நடிக்கலாம், சொந்த பந்தங்கள் நடிக்கலாம், பெட்ரோல்கிட்ட நடிக்கலாம், சார்ட்ட நடிக்கலாம். தேவன்ட்ட நீங்க எப்படி நடிக்க முடியும்? தேவனை எப்படி ஏமாத்த முடியும்? நீங்க சொல்லுங்க, தேவனை எப்படி ஏமாத்த முடியும்? முகத்தை எப்படி வச்சா, வெளியரங்கமா வச்சா? நீங்க நிறைய நேரம் தேவன் உள்ளந்திரியங்களை சொல்லுங்க ஆராய்ந்து அறிகிறவர். தேவனே இருதயத்தை சோதித்து பார்த்து உத்தம குணம். நீங்க நிறைய ஃபேக்கு தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதனால ஆவியானவர் சொல்றார், கேரக்டர் சொல்லுங்க, உத்தம சொல்லுங்க, குணம் சொல்லுங்களேன், குணம் எல்லாரும் சொல்லுங்க, குணம். குணம் நம்ம குணம் பார்க்கறது இல்லை. ஆமா, நம்ம வேறதான் பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை அழக பார்ப்போம், திறமைகளை பார்ப்போம், நிறத்தை பார்ப்போம். ஆனா அவர் எதை பார்க்கிறாரு சொல்லுங்க? உத்தம. தாவீது சொல்லான், என் இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர், நீ உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறது அறிவேன். நான் இவை எல்லாவற்றையும் சொல்லுங்க உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். நான் மட்டுமில்லை, இந்த ஜனங்கள் ஃபேக்கா கொடுக்கல. கொடுக்கிறது கூட 1000 காரணம் வச்சு கொடுக்கான் சார். காணிக்க போடும்போது கூட 1000 காரணம் வச்சு கொடுக்குறான். கவரில் எழுதும்போது கூட 1000 காரணம் வச்சு கொடுக்கான். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இது விளையாட்டு கிடையாது. முதல்ல கர்த்தர் உங்க கவரை பார்க்க மாட்டாரு. முதல்ல சொல்லுங்க, காயினை தான் பார்த்தாரு. காயின் சரியில்லை, அதனால காயினையும் சொல்லுங்க அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. நீ சரியில்லைப்பா. இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி, சண்டை என்னை பார்த்தா சண்டை மாதிரி இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரர்களை கேட்டு வாங்க, உங்களை பார்த்தன, ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சிஸ்டர் நல்லா ஜோதி அறிக்கிறீங்களே பிரகாசமா. ஆமாம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி மாறிடுவோம். திங்கக்கிழமை வந்து பாருங்க. தேவன் பார்க்கிறாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் பார்க்க உன் குணம் எங்கப்பா? நீ பணத்திலே இருக்க, உன் குணத்தை காமிச்சிட்ட. நீ யார்கிட்ட வேணாலும் உங்க குணத்தை மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் தேவன்ட்ட அதே குணத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் அவரை கவர முடியும்? இப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கிற கண்கள் இருதயத்தில். எந்த இருதயம் உத்தமமா இருக்கு அவனை பிளஸ் பண்ணு. எந்த குடும்பம் உத்தமமா ஃபாலோ பண்ணுது அவனை பிளஸ் பண்ணு. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் நடந்து வந்த பாதை தெரியும். அந்த பாதையின் மத்தியில் நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள், எப்படி ஊழியம் செய்தீர்கள், எப்படி ஆராதித்தீர்கள், எப்படி விசுவாசித்தீர்கள் என்பது தெரியும். அதான் பாடணும். பாடும்போது நினைச்சு பாருங்க சொன்னோம். என் பிளாட்ஃபார்ம்ல இருந்தப்போ, நான் ஊழியத்தை ஆரம்பிச்சப்ப நீங்களா இங்க இருந்தீங்க. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடல் தான். ஆமா, அந்த பாடல் நேற்று என் பிள்ளைகிட்ட சொன்னேன். எனக்கு ஒரே ஒரு பாடல் இருந்துச்சு. கனிவின் கரம் என்னை தாங்கிட இருள் உலகின் பயணங்களில் நீரன் துணை வரும்போதுவும் சமூகம் இந்த பாட்டு தான் ஓடிட்டே இருக்கும். எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இந்த வார்த்தை, இந்த பிரசன்னம் என்ன வெறுமையா விடாது, வெறுமையா விடாது. ஏன் இதை நினைச்சு பார்க்கணும், நடத்தி வந்ததை நினைச்சு பார்க்கணும். எங்க இருந்த வானத்திலிருந்து குதிச்சிட்டீங்களா? எல்லா ஐஸ்வர்யங்களோடு வளர்ந்துட்டீங்களா? நேற்று தலைவர் சொன்னது, தலைவர், ஆமா எந்த தலைவர்? ஆமா விஜய், அகில இந்திய விஜய் மக்கள் இயக்க தலைவர். நீ பணத்தை இழந்துட்டா நீ எதையும் இழக்கல, ஏன்னா பணத்தை கொண்டு வந்தது இல்லை, அது வந்து இடையில வந்தது.
சுகத்தை இழந்துட்டேன்னா ஏதோ உன் வாழ்க்கையில் ஒன்று இழந்துட்டேன், ஆனால் உன் கேரக்டர் இழந்துடாத அப்படின்னு அவன் டீனேஜர்ஸ்க்கு அவன் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறான். நம்ம எதை வேணாலும் சீர்படுத்தி தூக்கி பிடிச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஐஸ்வர்யத்தை அதை இதன்னு. கேரக்டர் மட்டும் மாற மாட்டுக்கு, இல்லை ஃபேக்காகவே காமிச்சிட்டு இருக்கிறோம். சபையில் அப்படி இருக்கல் ஆகாது. எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமை உண்மையும் சொல்லுங்க. உத்தமமான என் ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன் அநேகத்தில் நான் என்ன வைப்பேன்? அதிகாரி. தேவன் இருதயங்களை சோதி தருகிறவர், சும்மா வெளியே பார்த்துட்டு கொடுக்கிறவர் அல்ல. மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. தேவனை கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண வருவார், உங்க கூட வருவார். எதையுமே கொடுக்காம உங்க கூட டிராவல் பண்ணுவார். அவர் உங்க கூட நடப்பார். அவர் உங்களோட வச்சிருப்பார். ஜனவரியில் வச்சிருப்பார், பிப்ரவரியில் வச்சிருப்பார், மார்ச்சில் வச்சிருப்பார், 2021 வச்சிருந்தார், 2020 வச்சிருந்தார். ஆனால் எதையுமே கொடுக்கல. அப்போ உங்களுக்கு அப்படி முகத்தை பார்த்து எதையுமே கொடுக்கல அப்படின்னு கேள்வி வராம, அவர் கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன, அவர் என் பக்கத்தில் இருக்கிறத எனக்கு பெரிய ஆசீர்வாதம் நினைச்சு அப்படியே 2021, 2022, 2023 ஓ நெருக்கத்தில் கெபியில ஓ ராக்கா ஷகா மதான் நதையிலே ரிமானா ஷகா. ஏ எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? திடீர்னு நிறுத்துவாரு. தம்பி எவ்வளவு என்னை நம்பி இந்த குடும்பம், இந்த மகன், இந்த ஊழியம், இவனுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்காட்டா கூட என்னைய தேடி அப்படியே வந்தான் பாரு. நீ உன் உத்தமத்திற்காக சொல்லுங்க, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எல்லாரும் சொல்லுங்க, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ப்ராக்டிக்கலாக சொன்னா, இப்போ உங்க வீட்டில் திடீர்னு ஒரு கேக் பாக்ஸ் வருது. உங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க, கீழ் வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க யாரோ வந்து உட்காந்துருக்காங்க. உடனே கேக்கை திறந்து என்ன செய்வீங்க நீங்க? சொல்லுங்க. நீங்க அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதை எப்படி நாங்கள் கேக்க திறப்போம்? அவங்க போனதுக்கு அப்புறம் நாங்கள் திறப்போம். நீங்க கதையை மாற்றி சொல்லுங்க. எப்படியோ நல்ல உள்ள உங்களுக்கு கேட்க இணைஞ்சிட்டீங்க, திறந்துட்டீங்க. திறந்த உடனே நீங்க கேட்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க, யாருக்கு கொடுப்பீங்க? நிறைய திருந்த வேண்டியது இருக்கு உங்களுக்குள்ள. கேட்க முதல்ல சொல்லுங்க, யாருக்கு கொடுப்பீங்க? அந்த கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படியாவது செய்யுங்க. அப்படிதான் கொடுக்கணும். அப்போ கெஸ்ட்டுக்கு என்ன செய்றீங்க? கொடுக்குறீங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்குறீங்க. இந்த பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நீங்க சொல்லுங்க. சில நேரம் 10 கேக் தான் இருக்கு, இங்க 12 பேர் இருக்கிறான். ஆனா 10 பேருக்கு கொடுத்துட்டீங்க, 2 பேருக்கு நீங்க கொடுக்காம விட்டுறீங்க. ஏன் அவனுக்கு விட்டீங்க? ஏன்னா சார், நான் இவனுக்கு விட்டோம்னா இவன் அமைதியா இருப்பான், அவனுக்கு விட்டா என் சங்க கடிச்சிருவான் சார். ஏன்னா அவன் கேரக்டர் அப்படி, இவன் கேரக்டர் எப்படின்னா இவனுக்கு கொடுக்காட்டா கூட இவன் என்ன சொல்லுவான்? எனக்கு வேண்டாம், நீங்க அவங்களுக்கு கொடுங்கம்மா. அதனால பக்கத்துல நெருங்கி இருக்கிறவர்களுக்கு என்னைக்குமே சீக்கிரம் வராது, லேட்டாக தான் வரும். நான் கேக்க பற்றி பேசலை, நான் தேவனை பற்றி பேசுகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சில நேரங்களில் சில ஊழியங்களுக்கு, சில நபர்களுக்கு தேவன் டக்குன்னு கொடுத்துருவாரு. அதனால உங்களுக்கு வரலங்கிறதுக்காக உங்களை மறந்துட்டார் நினைக்காதீங்க. ஏன்னா அவன் கேரக்டரை விட உங்க கேரக்டருக்கு மேல கர்த்தருக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. இவனை கொடுக்கலனா மூஞ்ச தூக்குவான். இவனுக்கு கொடுக்காட்டா கூட என் கரத்தை பிடிச்சி அடுத்த வாரம் வந்து என் தகப்பன் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு சபை, அப்படிப்பட்ட ஒரு ஊழியம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஓ தேவன் பேசுகிறார் மகனே. ஆரா ஷெகே லிகாராபா திகாரா மரா சந்தனா. எத்தனை பேருக்கு உள்ள போகுது? ஏய், தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன். அவனுக்கு கொடுக்கல வந்துருவான், வரத்தான் வந்துருவான், மூஞ்ச தூக்கிடுவான். ஆனா உன் கேரக்டர் பத்தி அவருக்கு தெரியும், உங்க கேரக்டர் பத்தி அவருக்கு தெரியும். இவன் கேக்குக்கு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் அல்ல, இவன் கேக்கெல்லாம் பார்க்கறவன் இல்ல, இவன் ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்கறவன், இவன் உறவை தான் மேன்மையா நினைக்கிறவன், இவன் உண்மையா இருப்பான், இவன் ஃபேக்கு கிடையாது. அவன் ஏத்த வீட்டுக்காரன், அவன் பக்கத்து வீட்டுக்காரன், இவன் என் கூடவே. சொல்லுங்க, கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். ஓ இந்த ஜனம் நம்மை தேடி உத்தமமா மாறும். இந்த ஃபேக்கெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஐக்கியத்தை தேவன் பார்ப்பார்,
உங்கள் அன்பை தேவன் பார்ப்பார், உங்கள் காணிக்கையை தேவன் பார்ப்பார், உங்கள் ஆராதனை தேவன் பார்ப்பார். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.